வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்று திருவழிபாட்டில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திரு ஆண்டவர் அன்பியும் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என்ற இயற்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவின் இந்த கூற்றை பல எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கின்றது. விதைக்கப்பட்ட இந்த எண்ணங்கள் மிகுந்த விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பது நம் எண்ணம், நம் வேண்டுதல். விதை ஒரு உயிருள்ள பொருள். அது எங்கே விதைக்கப்படுகிறதோ அங்கே வளர்க்கவும் படுகிறது. எனவே இயேசு எனும் நிலையத்தில் விதைக்கப்பட்ட அவரில் வளர்ந்து மீண்டும் புத்துயிர் பெற்று பலன் தரும் கோதுமை மணியாக மாறிட இறைமகன் நம்மை இன்று அழைக்கிறார். இவரில் வளர்ந்து மிகுந்த கனி கொடுக்க இத்திருப்பலியில் இறைவனிடம் இறைஞ்சுவோம் வாரீர். அன்பார்ந்தவர்களே, இந்த தூய மறை நிகழ்வினை நம் அனைவரும் தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாத தருணங்களுக்காக, ஆண்டவரை போன்று நாமும் மடிந்து உயிர் கொடுக்க ஆசிக்காத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவசனங்கள் 31 முதல் 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைமானிலோடையே
இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 7 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோரை என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 20 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்பொழுது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, இது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்பொழுதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது
அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறித்தே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு 2-3 ரொம்ப எளிமையான கேள்வி, சரிங்களா? இந்த கேள்வி யார் பதில் சொல்றீங்க பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு முழு உருவத்தோட அப்பத்தில் ஆண்டவர் முழு சவராது எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு முழு பிரசன்னத்தோடு அப்படியே ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிற்கிறார். எத்தனை பேருக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்? கை தூக்குங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். எத்தனை பேருக்கு அவரை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கும்? கை தூக்குங்க. அவள் கை தூக்காதவங்களாம் ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஏசப்பா வந்தார்னா யாராக இருந்தால் எனக்கு என்ன, அவரே நான் போய் பார்க்கணும் அப்படின்றீங்களா? அங்கே சைடில் கை தூக்கு, நிறைய பேர் கை தூக்கு இல்லையே. அப்போ ஆண்டவர் வந்தால் பார்க்கணுன்னு ஆசை எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? வெரி குட். 2வது கேள்வி, அப்போ இயேசு வந்தார்னா அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கணும் எத்தனை பேர் ஆசை இருக்கும்? ஏசப்பா வந்தார்னா அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்போ பார்க்க போது தெரிலல, ஆனால் செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? கை தூக்குங்க. அதாவது நீங்களாம் உண்மையை பேச மாட்டீங்க, ஒருத்தர் கூட கை தூக்கல. அப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 15, 25. ஓகே. 3வது கேள்வி, சரி செல்ஃபிலாம் எங்களுக்கு பிடிக்காது. அதாவது செல்ஃபிலாம் வந்து சுயநல மாதிரி நம்ம அதில் எடுத்துக்கிறது நல்லா இருக்காது. அதில் நம்ம தான் பெருசாக தெரியும், ஆண்டவர் சின்னதாக தெரியும். அதுக்காக தான் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, தெரியும். 3வது கேள்வி, அப்போ ஆண்டவர் கூட சேர்ந்து எத்தனை பேருக்கு வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும், குடும்பத்தோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை? கை தூக்குங்க. சும்மா தான் தூக்குங்களேன், ஆண்டவர் வரப்போகிறார் இல்லையா? வெரி குட். சரி, அப்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துன்னு கொஞ்சம் பேர் சொன்னீங்க. 3வது வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை இருக்குது. சரி, 4வது கேள்வி, ஆண்டவர் வராரு. எத்தனை பேருக்கு வந்து கோயில் நம்ம பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுத்து பெருசாக ஒட்டி வைக்கணும்னு ஆசை இருக்குது? கை தூங்க. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இத்தனை பேர் கை தூக்கிறீங்களே, சந்தோஷமாக இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இதே ஆசை தான் அங்கே வந்த கிரேக்க மக்களுக்கு இருந்துச்சு. அவங்களும் வந்து கோயில் திருவிழாவுக்கு வராங்க. திருவிழாவுக்கு வரும்பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆசை என்னென்னா இயேசுவை பார்க்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய ஆசை வந்து அதுதான். அப்போ போயிட்டு உடனே கேட்குறாங்க, ரெக்கமெண்டேஷன். பிலிப் இருக்கார், பிலிப்ட்டு போய் சொல்கிறார், அப்பா நான் இயேசுவை பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. பிலிப் நேராக போய் கேட்கல, அவர் இன்னொருத்தர் யார் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. யார் அவர் பேர் என்ன? வெரி குட், எனக்கு தெரியும், அந்த சிஸ்டர் தான் சத்தமாக பதில் சொல்லும், சின்ன பிள்ளை. அந்திரியாவை போய் பார்க்குற சொல்லிட்டு மறுபடியும் அந்திரியிட்ட போகிறாரு. இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விவிலியத்தை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கம். வாசிக்கப்பட்ட நற்செய்தி எந்த, அந்த சிஸ்டர் சொல்லக்கூடாது, வாசிக்கப்பட்ட நற்செய்தி எந்த நற்செய்தியிலிருந்து வந்தது? யோவான் நற்செய்தி. வெரி குட், கை தூக்கி சொல்லுங்க. எத்தனாம் அதிகாரம்? வெரி குட், 12ஆம் அதிகாரம். சரிங்களா? விவிலியத்தில் யோவான் நற்செய்தி பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிகாரத்தோட ஆண்டருடைய போதனை, அவருடைய புதுமைகள், அவருடைய எல்லாமே முடிஞ்சிடும் 12ஆம் அதிகாரத்துக்கு. 13லேருந்து தொடங்கினா அவருடைய எப்படி தன்னுடைய சீடர்களை ஆற்றுப்படுத்துகிறார், எப்படி சீடர்கள் தயாரிக்கிறார். அடுத்தது 13 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பாதம் கழுவுவது வந்துடும், இதோட முடிஞ்சிடும். ஆண்டவர் போதனை எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பாதம் கழுவுவது, அப்படியே ஆண்டவர் பல இது போவார். பிறகு 19ஆம் அதிகாரத்திலேருந்து ஆண்டவருடைய பாடுகள் எப்படி இறக்கப் போகிறார் என்பதை பற்றி சொல்லும். ஆனால் பாடுகளை பற்றி அந்த பாடுகள் இறக்கப் போகின்ற பகுதியை பற்றி சொல்லும் பொழுது அங்கே இயேசு பூங்காவனத்தில் ரத்த விடுவது அந்த விஷயமே இருக்காது. யோவான் நற்செய்தி பொறுத்த வரைக்கும் கெத்சமனி தோட்டத்தில் தானே, அந்த தோட்டத்தில் தானே, ஒலிவமலையில் கெத்சமனி தோட்டத்தில் தான் வந்து ஆண்டவர் போய் ரத்த வேறு வேட்டார். அந்த பகுதி வந்து யோவான் நற்செய்தியில் இருக்காது. ஆனால் மற்ற 3 நற்செய்தியும் இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருக்கும். ஆனால்
யோவான் நட்சத்திரம் இருக்காது. ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருடைய பாடுகள், அந்த கெத்சமனி தோட்டத்தில் வந்து அவர் பாடுபட்டதை பற்றிய அறிவிப்பு என்று சொல்லுவாங்க. 12ஆம் அதிகாரத்தில் 30ஆம் இறைவார்த்தை 33 இறைவார்த்தை வரைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய பாடுகளை பற்றி சொல்வார். எப்படி மானிட மகன் துன்பப்பட போகிறார், ஆண்டவரே இதற்காகவா வந்தேன் என்று ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்கிற விஷயம் அதான். இது தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நம்முடைய இதுக்கு வருவோம். அப்போ கிரேக்க மக்களுக்குரிய ஆசை என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவரை பார்க்க வேண்டும். இது விவிலியத்தில் நிறைய பேருக்கு வந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்துச்சு. இந்த சிந்தை மட்டும் எடுத்துப்போம். ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற ஆசை நிறைய பேருக்கு இருந்துச்சு. உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு சில பேர்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க. உதாரணத்துக்கு சக்கேயு, வெரி குட். வேற பார்த்திமேயு, ஓகே. வேற அவ்வளோதானா? நிறைய பேருக்கு ஆசை இருந்துச்சு, பார்க்கணுன்னு ஆசை நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்திரியா இருந்துச்சா இல்லையா? அந்திரியாவுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை மட்டுமல்லாமல் இன்னொரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா திருமுழுக்கு யோவானுடைய சீடர் அந்திரேயா, அவரும் இன்னொருத்தரும் யோவானா இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னா, அவருடைய சீடராக இருக்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தாங்க இருக்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான்கிட்ட ஆண்டு வந்து திருமுழுக்கு பெற வருகிறார். அதுக்கப்புறம் சொல்லுவார் ஆண்டவர், இதோ இறைவனின் செம்மறி அப்படின்னு கை காட்டும் பொழுது அவர் சொல்ல மாட்டார், இவரை போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அந்திரே என்ன பண்ணுவார்னா, பின்னாடி ஓடுவார். அவரும் யோவானும் சேர்ந்து ஓடுவாங்க. ஓடுகின்ற பொழுது அந்திரியா கேட்பாரு, என்ன கேட்பாரு அந்திரியா? என்ன கேட்டாரு? கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. என்ன கேட்பாரு? உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. எங்கே தங்குகிறீர்? வேர் டு யூ ஸ்டே? எங்க தங்குறீங்க? போதகரேன்னு கூப்பிடுறார். ரபி, ஓகே, போதகரே எங்க தங்குறீங்கன்னு கேட்பாரு. அவர் அது வரைக்கும் வந்து போதகர் தான் தெரியும் அவருக்கு, அவர் தான் மீட்பர் என்பது தெரியல. அப்ப எங்க தங்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசையில், ஏன்னா வந்து ஏற்கனவே ஒருத்தர் காட்டிட்டார், இயேசுவை பார்த்துட்டார். பார்வையோடு நின்று விடவில்லை அவருடைய ஆசை. அதை தாண்டி எங்க தங்குறீங்கன்னு கேட்டார். எங்க தங்குறீங்க? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நம்பர் 14 பாந்தியன் ரோடு சேக்ரட் ஹார்ட் சர்ச்சு, அங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? வந்து பாரும் என்று சொன்னார். வந்து பாரும் என்று சொன்னார். அப்போ 2 பேரும் போனாங்க. ஆண்டவரை அங்கே போய் பார்க்கல, அங்கே போய் தங்குனாங்க. இவருடைய சிந்தனை என்னது? எங்கே தங்குறீங்க என்கின்ற கேள்வி. அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சிந்தனை? அவரோட தங்க வேண்டும் என்கின்ற ஆசை. அவரை பார்க்கணும்னு ஆசை இல்லை, பார்த்துட்டாங்க, இயேசுவை பார்த்துட்டாங்க. ஆனால் அடுத்ததாக எங்கே தங்குகிறீர்கள் என்கின்ற கேள்வியோடு சேர்ந்து தங்குனாங்க. அதுதான் முக்கியம். இனி ஏசப்பா இங்கே வந்தார்னா அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற தாகம் நமக்கு உண்டு. ஆனால் அவரோட சேர்ந்து தங்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் தான் அதை விட பெருசு. அதுதான் முக்கியம். இப்போ இந்த தவக்காலத்தில் நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அவருடைய செயல்கள்லாம் நம்ம வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவரோட தங்கி சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை தான் அதை விட உயர்ந்தது. திருப்பாடல் 42 இறை வார்த்தை 2 ரொம்ப அழகான வசனம். நிறைய பேர் தெரியும், மனப்பாடமாக தெரியும். சொல்கிறேன் பாருங்க. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அவர் பார்க்கணும் இல்லை, அந்த நீரையே பருகணும்னு ஆசையா. எந்த நீர்? கடவுள் என்கின்ற நீர், இறைவன் என்கின்ற நீரை பருக வேண்டும் என்கின்ற ஆசை. அந்த ஆன்மாவுக்கு ஆசை அதுதான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கு இதான் ஆசை. இங்க இருக்க நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு அதான் ஆசை. என்னுடைய ஆன்மா ஆண்டவருடைய நீரை பருக வேண்டும், அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் நம்முடைய உடல் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுன்னா, ஆன்மாவுடைய ஆசையை அப்படியே அமைக்கிட்டு என்ன பண்ணும்? ஆண்டவர் பார்த்தா போதும், பூசைக்கு வந்தால் போதும், நன்மை வாங்கினா போதும், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆன்மாவுடைய ஏக்கம் என்ன இருக்கும்? அவரோட தங்குங்க, அவரோட சேர்ந்து வாழுங்க என்கிற ஆசையோடையே இருந்துட்டு இருக்கும். சொல்லிட்டு பாருங்க. என் நெஞ்சம் என் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுளின் முன்னிலையில் வந்து நிற்க போகிறேன்? எப்போ நான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறேன்? அவர் என்கிட்ட வரணும் இல்லை, நான் எப்போ போய் நிற்க போறேன்? ஆன்மாவுடைய உண்மையான ஏக்கம். அப்படியே திருப்பாடல் 63 வாசிக்கிறேன் பாருங்க. முதல் வாசனம். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். உங்களை தான் தேடுற ஆண்டவரே, எனக்கு வேற எதுவுமே வேணாம்.
உங்களை தான் தேடுறேன். எப்படி அந்திரியா தேடினார் இல்லையா, ஆண்டவர் தேடினாரு, பின்னாடியே போறார். எங்க தங்கியிருக்கீங்க ஆண்டவரே கேட்டார். போதகரே எங்க தங்கியிருக்கீங்க? அது போல இவங்க, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஒரு ஆன்மாவுடைய இயக்கத்தை வெளிப்படுத்துறாங்க பாரு. என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உயிர் உங்களை பருகலைன்னா அது உயிரோடு இருக்க முடியாது என்பதை விளக்குகிறது. நீரின்றி வறண்ட தரிசு நிறம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது ஆண்டவரேன்னு சொல்றாங்க. நம்முடைய விவிலியத்தில் காண்பது நிறைய பேருக்கு ஆசை இருந்துச்சு. பிலாத்துக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. ஏரோதுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. ஏரோதுக்கு என்ன ஆசை? இந்த மனுஷனை பார்க்கணும், நிறைய புதுமை செய்ய வேணாம, ஒன்று செஞ்சு காட்டுப்பா. ஏரோது கேட்குறான். எங்க ஆண்டவரையே அடிச்சு அசிங்கப்படுத்தி கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆண்டவர் போய் இப்படி கூனி குறுகி நிற்கிறாரு அங்கே போயிட்டு. அப்போ சொல்றாரு, இயேசு உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தேன், புதுமை செஞ்சு காட்டேன். ஆடா பாவி, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற விஷயமா அது? ஏற்கனவே நொந்து போய் நிற்கிற மனுஷன்ட்டு போயிட்டு நீ புதுமை செஞ்சு காட்டு. கல்வன், நல்ல கல்வன் கெட்ட கல்வன் இருக்கான் இல்லையா, அவருக்கு கெட்ட கல்வன் என்ன ஆசை? நீர் உண்மையாவே மெஸ்ஸியாவே இருந்தா உன்னை என்னையும் காப்பாற்று பார்க்கலாம். அவரோட ஆசை தான். எங்க ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, நீ நல்லவன் தானே, நீ பெரிய ஆள் தானே, மெஸ்ஸியா தானே சொல்றாங்க, உன்னை என்னையும் காப்பாற்று பார்க்கலாம். சிரிக்கிறான் பைத்தியக்காரன். அங்கே கூட ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவங்க சிலுவையில் அறையில அவங்கள போட்டு கட்டிட்டாங்க, கட்டி தொங்க விட்டாங்க. அவங்க பார்த்து ஏளனம் பண்றான். அப்போ அவனுடைய ஆசை இன்னும் கூட கடவுளை பார்ப்பதாக இல்லை, சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லை. நிறைய பேருக்கு ஆசை இருந்துச்சு விவிலியத்தில், நிறைய பேருக்கு ஆசை. அந்திரியாவுக்கு ஆசை, கூட இந்த அப்போஸ்தலருக்கு ஆசை, நிறைய பேருக்கு ஆசை இருந்துச்சு. அன்னை மரியாளுக்கும் ஆசை இருந்தது, சூசேப்பருக்கும் ஆசை இருந்தது. கடவுளை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, சேர்ந்து வாழ்ந்து பயணித்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஆசை இருந்துச்சு. அதுதான் உன்னதமான ஆசையாக இருந்தது. நம்முடைய ஆசை கிரேக்கருடைய ஆசை போன்று இருந்தால் வீண். கிரேக்கர்கள் ஞானத்தை எதிர்பார்த்தாங்க. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஞானம், இந்த மனுஷன் இயேசுவை பார்க்கணும்பா. ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவர்கள் சென்று இயேசுவை பார்த்த பிறகு நிறைய கேள்வி கேட்கணும். ஆமா, இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு? ஏன்னா ஞானம், அறிவு சார்ந்த விஷயம் தான் பேசுவாங்க கிரேக்கர்கள். யோசிச்சு பாருங்க, சீரியோ பினிசிய பெண் ஆண்டவர் பாப்பா இல்லையா, ஞாபகம் இருக்கா? சீரியோ பினிசிய பெண் என்ன பண்ணுவானா, ஐயா என்னுடைய மகள் ரொம்ப நோய் விட்டு இருக்கா, சாகும் தருவாயில் இருக்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. சாரிம்மா, நான் எருசலேம் மக்களுக்கு மட்டும்தான், என்னுடைய ஆடுகள் மட்டும்தான் வந்தேன், கண்ட நாய்க்கெல்லாம் வரலன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவா, ஐயா அந்த மேசையிலேருந்து விழுற துண்டை நாய்கள் கூட சாப்பிடுமே, தன்னை தாழ்த்தி கொள்வாள். அங்கே ஞானத்தை பற்றி பேச மாட்டாள். சீரியோ பினிஷ்ன்றது கிரேக்க பெண். அவள் என்ன சொல்றனா, ஐயா நான் ஞானத்தோடலாம் பேச வரல, நீங்க போடுற எச்சி இருக்குல்ல, சாப்பிட்டு கீழே உண்மை, அந்த துண்டு போதும் என்று தன்னை தாழ்த்தி கொள்கின்ற பொழுது அவள் இயேசுடைய வல்லமையை கண்டுகொண்டாள். அப்பதான் ஆண்டவருக்கு தெரியும். ஆஹா, அப்போ சொல்லுவார் ஒரு வார்த்தை, அம்மா சொல்லுவார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நீ நம்பிய வண்ணமே நிறைவேறட்டும் சொல்லி அனுப்புவார். அப்போ ஞானத்தை தாண்டி ஆண்டோடு சேர்ந்து வாழ வேண்டும், பார்க்க வேண்டும், தங்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அனைத்தையும் தருகிறார். ஏன் தராரு? நாம் அவருக்கு இணையாக அல்ல, அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கின்ற பொழுது அனைத்தையும் தந்து மகிழ்கின்றார் கடவுள். இதுதான் இன்று நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் பார்க்கணுன்ற ஆசை நல்லது, அது அடிப்படை. கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிப்படை. அந்த அடிப்படையை தாண்டி போவோம். இன்னைக்கு எனக்கு ஒரு சட்டை வேணும், அடிப்படை. நாளைக்கு ஒரு திருமணத்திற்கு போனோம், நல்ல ஒரு சட்டை வேணும், கொஞ்சம் தேவை, அவ்வளோதான். நான் தண்ணி பிடிக்கணும், அடிப்படை. தண்ணியை சுட வச்சு காய்ச்சி குடிக்கணும், இது தேவை. அடிப்படை எது, தேவை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். காண்பது மட்டும் அடிப்படை இல்லை, அது அடிப்படை போகுது. அடுத்து அதை தாண்டி கடவுளோடு சேர்ந்து வாழ வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், ஆன்மாவின் தாகத்தை போக்க வேண்டும் என்கின்ற ஆசைதான் உன்னதமானது என்பதை ஆண்டவர் இன்று எளிய வகையிலே புரிய வைக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் நிறைய இருக்கு, நாம் பார்க்கின்ற விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் நான் பார்க்கின்ற விஷயம் எல்லாமே நல்லதா இருக்கா? சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, கண்களை பார்த்து பேசவே தெரியாது. எவர் ஒருவர் கண்களை பார்த்து பேசாதவர் இருக்கிறாரோ அவர்கிட்ட நீங்கள் பார்த்து உஷாராக பழகணும். ஏன்னா அவருடைய பார்வை நல்லதில்லை. சில பேர்லாம் கீழே தான் பார்ப்பாங்க, சில பேர்லாம் வேற எங்கேயும் பார்ப்பாங்க. தெரியும் உங்களுக்கு, கண்களை பார்த்து பேசுவதோடு மட்டும்தான்
நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க கண் உண்மை பேசும், உதடு வேறவர் பேசும், அவர் கண் உண்மை பேசும். அப்போ அவள் பார்ப்பது என்ன? கண்களை, உறவினை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். அப்படி நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்ம குடும்பத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெளிநாட்டில் இருப்பாங்க பாருங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து எப்படா என் குடும்பத்தை பார்ப்பேன் ஆசை இருக்கும், அது அடிப்படை. ஆனால் அது மட்டும் அடிப்படை இல்லை. அப்பாடா குடும்பத்தை பார்த்துட்டேன் பாய், திருப்பி ஃப்ளைட் பிடிச்சி போக மாட்டாங்க. பார்த்த குடும்பத்தை அரவணைத்து அங்கே சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். அதுதான் உன்னதமானதாக மாறும். அப்போ என்னுடைய சாதாரண மனிதனுடைய ஆசை வந்து பார்ப்பது மட்டுமல்ல, சேர்ந்து இருப்பது, வாழ்வது. அப்போ கடவுள்கிட்ட நான் கடவுளை காண்கிறேன், அவரோடு சேர்ந்து வாழ பயணித்து என்னுடைய ஆன்மாவின் தாகத்தை தனித்து கொள்ள எனக்கு ஆசை உண்டா? கேட்டு பார்ப்போம், அதற்காக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதை வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவரிடம் எழுப்பி வைப்போம். உன்னதமான தேவைகளை, அடிப்படை தேவைகளையும் தாண்டி ஆன்மாவின் தேவைகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். அன்பும் அருளும் உள்ளவரே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். திரு அவை என்னும் விதை உம்மில் வளரவும், திரு அவை தலைவர்கள் பிறர் நல சேவையில் தங்களையே இணைத்து கனி கொடுக்கவும் உமது அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்புமிக்க எங்கள் தந்தையே எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயன் உள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்கள் உம்மில் விதைக்கப்படவும், எங்களுடைய வாழ்வை நாங்கள் காத்து கொள்ளாமல் பிறர் அன்பு பணிகளுக்காய் எங்களை அர்ப்பணிக்கவும், இத்தவ காலத்தில் எங்களது சுயத்தை மட்டுமே நாடாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் நாங்கள் அன்பு கொண்டு வாழ வரம் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே எம் இறைவா, நான் மட்டும் பகிர்வதால் என்ன செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களில் இருந்து எம்மை விடுவித்து
பகிர்வு மனப்பான்மை வளரவும் திருமகன் இயேசுவைப் போல பகிர்ந்துண்டு வாழும் அவரின் சிறந்த சீடர்களாக எம் அயலாருடன் இணைந்து வாழ்ந்திடுவும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோருக்கு உமது பரிவிருக்கத்தை பகிர்ந்தளிக்கும் அன்பு கருவியாய் நாங்கள் வாழ வரம் தர வேண்டும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டவர்களாக மன்றாடுகின்ற தருணத்திலே நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய தமிழகத்திற்காக மன்றாடுவோம். எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், ஒருவர் மற்றவரை முரணாக காட்டி நல்லவர் என்று பேர் சம்பாதிக்க ஆசைப்படுகின்ற அரசியல்வாதிகள் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி கூறாமல் மற்றவர் செய்கின்ற குறைகளை அதிகமாக பேசுகின்ற தலைவர்கள், இவருடைய எண்ணங்கள் மாறி மக்களின் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களை இந்த நிலையிலிருந்து உயர்த்துவதற்கான வழிகள் என்ன என்பதை கூறுகின்ற நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை நாம் காண வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை இன்னும் உருவாக்குகின்ற செயல்பாட்டிலே நல்ல ஒரு வாக்காளர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய மறை மாவட்டத்திலே இறந்த அருட்தந்தை என்எஸ் இக்னீஷியஸ் இந்த வாரத்தில் இறந்தார். செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே என்ஏ சார்ல்ஸ் என்கின்ற மற்றொரு அருட்தந்தை இறந்தார். இவருடைய ஆன்மாக்கள் இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். அவர் செய்த பணிகளை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவற்றை அங்கீகரித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பணி செய்கின்ற குருக்களை இன்னும் அதிகமாக திரு அவை பெற வேண்டும் என்பதற்காகவும், நல்ல குரு மாணவர்களை பெற வேண்டும் என்பதற்காகவும், அழைத்தலுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே எங்களுடைய அடிப்படை தேவை மட்டுமல்லாமல் ஆன்மாவின் தேவையையும் சமூகத்தின் தேவையும் குடும்பங்களின் தேவையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றை எல்லாம் ஆசீர்வதித்து உம் திருமகன் வழியாக எங்களை தந்து மகிழச் செய்வீராக. ஆமென். அமர்வோம்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உடையதுமான பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மீது இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானத்துதல் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையிறஞ்சியை அக்களித்து புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெற எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். காண்பதோடு மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தருகின்றார். காண்பது மட்டுமல்ல நம்முடைய இறையாண்மை, கண்ட கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நெருக்கமாக சென்று அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் கரங்கள் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கியும் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிரேக்கர்கள் இவரை தேடினார்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையோடு. ஆனால் நாம் அனைவரும் இவரை தேட வேண்டும் என்று ஆசிக்கின்றார் ஆண்டவர். காண்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவின் தாகத்தை தணிக்கும் அளவிற்கு இந்த நீரூற்றிலிருந்து அள்ளி பருக வேண்டும் என்று அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
தேடி வருகிறேன். அனைவரும் முழந்தாளிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பணிகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையும் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உயிர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். அமர்வோம். அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்றைய திருவழிபாட்டை நமக்கு வழிநடத்தி கொடுத்தவர்கள் திருருதிய ஆண்டவர் அன்பிய பகுதியை சார்ந்த மக்கள் மற்றும் அவருடைய பொறுப்பாளர்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களின் செபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் நம்முடைய தவக்காலத்தினுடைய உச்சமாக புனித வாரத்துக்குள் நாம் நுழைகிறோம். ஆகவே புனித வார நிகழ்வுகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதலாக நடைபெறவிருக்கிறது. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். அதை பற்றிய தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இன்னும் மறைமாவட்டம் எதுவும் வரல. அதே சமயத்தில் பவனி வெளியே பவனி இருக்குமா, அந்த சிஎஸ்ஐ சர்ச்சோடு சேர்ந்து இருக்குமா என்பதெல்லாம் இன்னும் முடிவாகலை. ஆகவே வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக உங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். ஆனால் வருகின்ற இந்த குருத்து ஞாயிறு வழிபாடானது காலை 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். ஒருவேளை வெளியே பவனி இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே பவனியானது ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே வருகின்ற புதன்கிழமை அந்த திருச்சிலுவை பாதையின் போது உங்களுக்கு அறிவிக்கும். அதேபோல் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். ஆகவே போதுமான அறிவிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இருமொழி திருப்பலியாக இருக்கும், பைலிங்குவல் மாஸ். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டுடைய புனித வாரத்தினுடைய அந்த வழிபாடுகளில் பக்தியோடும் தகுந்த தயாரிப்போடும் பங்கெடுப்போம். அதில் வருகின்ற புதன்கிழமை நம்முடைய பங்கு சிலுவை பாதையை வழிநடத்த இருக்கிறவர்கள் பீஸ் அன்பியும், திருக்குடும் அன்பியும், ஷாலும் அன்பியும். ஆகவே இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதுக்கடுத்த வாரம் புனித வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையை நமது பங்கில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அனைத்து ரிலிஜியஸ் சிஸ்டர்ஸ், அனைத்து அருட்சகோதரிகளுமாய் சேர்ந்து வழி நடத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தாய் கவர் உங்களுக்கு தசபாக கவர்கள் உங்களுக்கு வீடுகளில் அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கிருந்து அனைத்து பொறுப்பாளர்களும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வீடுகளிலே அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஏப்ரல் முதல் வாரம் வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம்.
ஆகவே நீங்கள் பொறுமையாக கொடுத்தால் போதும். ஏப்ரல் முதல் வாரத்திலே தலைவர்கள் சென்று அதே பெற்றுக்கொள்ள. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த சம்பளம் போன்றவற்றை பொறுத்தே நீங்கள் கொடுக்க முடியும். எனவே ஏப்ரல் அந்த முதல் வாரத்தில் நீங்கள் கொடுக்க முயற்சி எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வெள்ளிக்கிழமை வருகின்ற அந்த புனித வார வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அது பெரிய வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது. எனவே அனைத்தும் சேர்ந்துமாய் வருகிறது. ஆகவே அந்த நாளுக்குரிய நிகழ்வுகளை பற்றிய அந்த கூட்டங்கள் நாளை முதலாக நடைபெறவிருக்கிறது. அதற்கு முன்னால் அந்த வெள்ளிக்கிழமை அன்று அவனுடைய திருவுருவத்தை ஏந்தி செல்வதற்காக இளைஞர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இளைஞர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நம்முடைய பங்கு அவர் கீழ்கண்ட காரியங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். ஒன்று, அவர்கள் நம்முடைய பங்கு இளைஞர்களாக இருக்க வேண்டும், பங்கை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை, அது பெரிய வெள்ளிக்கிழமை வரை அவர்கள் உபவாசம் இருக்கிற மக்களாக இருக்கணும். சும்மா கண்ட அந்த இடத்துல வந்துட்டு அவர் தூக்குறாங்கிறன்னு சொல்லிட்டு அப்படிலாம் யாரும் தொடக்கூடாது. வருகின்ற அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு திரும்பணும், ஒரு வேண்டுதலோடு பக்தி முயற்சியாக அதை மேற்கொள்ளணும். இது சும்மா நம்முடைய எமோஷனில் காமிக்கிற இடம் கிடையாது, நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகிற இடம். நம்முடைய பக்தி எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி. எனவே அந்த இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்டிப்பாக உபவாசம் இருக்கிற மக்களாக இருக்கணும். வருகிற வெள்ளிக்கிழமை முதல் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வரை அவர்கள் உபவாசம் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வெள்ளிக்கிழமை தினந்தோறும் திருப்பலிக்கு திருப்பலியிலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் மீண்டுமாக பாவ சங்கீதனம் செய்து தகுந்த தயாரிப்போடு அந்த ஒரு ஆண்டுடைய உருவத்தை சுமக்க முன் வர வேண்டும். இதற்கு தயாராக இருக்கிறவர்கள் அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க. இது தயாராக இருக்கிறவர்கள் உங்களுடைய பெயர்களை, இளைஞர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய நாளிலே ஏற்கனவே அறிவு செய்தது போல நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. 2வது திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக நடைபெறும். அவை அனைத்து அன்பியத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது சம்மதமாக ஏற்கனவே குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய பங்கு பேரவையிலிருந்து அவர்களே பொறுப்பேற்று கொண்டிருப்பதனால அவர்களுக்கான அந்த ஒரு அந்த கமிட்டி சிறிய குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த குழுக்களை நாம் சந்திக்கின்றோம். முதலாவதாக குருத்து ஞாயிறை பற்றிய வழிபாட்டை சிறப்பிக்க இருக்கிற குழுக்கள் அன்பிய ஒருங்கிணைப்பில் இருக்கிற ஒரு பகுதி. ஆரோக்கிய மாதா, திருதி ஆண்டவர், நற்கருணைநாதர், சூசையப்பர், தோமையார், அசிசியார், லூர்து மாதா, குழந்தை இயேசு, ஷாலோம். இந்த பகுதி மக்கள் வருகின்ற குருத்து ஞாயிறை சிறப்பிக்கிறார்கள். அதேபோன்று மீதம் இருக்கிற புனித வேளனை அனைத்து பக்த சபைகளை சார்ந்த உறுப்பினர்கள் சிறப்பிக்கிறார்கள். புனித வெள்ளி அந்த நாளை பங்கு பேரவை உறுப்பினர்கள் சிறப்பிக்கிறார்கள். புனித சனி அன்று மீதம் இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள் செபஸ்தியார், சேவியர், அன்னை தெரேசா, நல்லாயன், அந்தோனியார், கிளாரா, தம திருத்துவம், ஸ்பீஸ், திருக்குடம். ஆகவே இந்த மீதம் இருக்கிற அன்பியங்கள் சேர்ந்து புனித சனியை சிறப்பிக்கிறார்கள். ஆகவே இன்று நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அன்பிய பொறுப்பாளர்கள் முடிவு செய்வார்கள்.
மற்ற பெரிய வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற அந்த ஒரு காண எழுப்பட்ட அந்த குழுக்களை அறிவிக்கிறோம். அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே மாலை திருப்பலி முடிந்த பிறகு அவர்களுக்கான கூட்டம் நடைபெறும். ஆகவே அதுக்கு யாரெல்லாம் அந்த குழுவிலே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்திலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற நாளை திங்கட்கிழமை 2/3 அன்று போலீஸ் மற்றும் மீடியா சம்பந்தப்பட்ட குழுக்களை சந்திக்கிறோம். 23 செவ்வாய்க்கிழமை சேல்ஸ் பல்வேறுபட்ட விற்பனைகள் சம்பந்தப்பட்ட அந்த குழுவை சந்திக்கின்றோம். 24/3 அன்று புதன்கிழமை வாட்டர் அண்ட் ஃபுட் தண்ணீர் மற்றும் உணவு குழுவை சந்திக்கின்றோம். 25/3/2021 வியாழக்கிழமை டொனேஷன் மற்றும் ஹெல்ப் டெஸ்க் வருகின்ற மக்களிடம் கொடுக்கின்ற அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கு மற்றும் அவர்கள் உதவி செய்வதற்குமான குழு. 26/3 வெள்ளிக்கிழமை ஷால் மற்றும் மறிக்கொழுந்து இதை பொறுப்பெடுத்துக் கொண்டவர்களுக்கான அந்த ஒரு கூட்டம். 27/3 சனிக்கிழமை 5 காயம், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த 5 காயம் வழிபாடு மற்றும் இந்த ஒரு ப்ரொசெஷன் அது சம்பந்தப்பட்டவர்களை நாம் சந்திக்கின்றோம். அதே போன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 29/3 மன்னிக்கணும், அடுத்த திங்கட்கிழமை 29/3 அன்று இந்த பக்த சபைகளுடைய பொறுப்பாளர்களை சந்திக்கிறோம். அவர்கள் குறித்த வழிபாட்டிற்காக 29/3 குருத்து ஞாயிற்கு அடுத்து வருகின்ற அந்த ஒரு திங்கட்கிழமை அவர்களை நாம் சந்திக்கின்றோம். புனித வியாழன் குறித்த அந்த வழிபாட்டை குறித்து நம்ம கலந்து ஆலோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம். இதுதான் நம்முடைய புனித வாரத்துக்கான நிகழ்வுகள். மற்ற குறிப்புகள் அறிவிப்பலைகளே போடப்பட்டிருக்கோம், வெளியே போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம நோட்டீஸ் கையில் கொடுத்துருக்குறோம். இவற்றெல்லாம் பார்த்து அது நேரத்தை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வேலைவாய்ப்புக்காக குறிப்பாக தனியார் பள்ளிகளிலே பணிபுரிய வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெறவிருக்கிறது, பூந்தமல்லியில் நடைபெறவிருக்கிறது. ஆகவே அதுக்குரிய அறிவிப்பலகை போடப்பட்டுகிறது, பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நிர்மலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் சலேசிய அந்த அருட்சொகை நடத்துகின்ற அதில் பிஸ்னஸ், டேலி, டைப்பிங் போன்ற அந்த செக்ரட்டரிஷிப் செயலர், அலுவலர் செயலருக்கான அந்த பட்டய படிப்பானது அங்கே வழங்கப்படுகிறது. ஆர்வமுள்ள 10வது 12வது படிக்கின்ற பெண்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள அதற்கான அறிவிப்பலகை போடப்பட்டிருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எழுந்து நிற்போம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலை வணங்குவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம்மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனை தேடி கண்டு கொள்கின்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் துறவிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். God bless you all. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.